இப்போ நெறைய பேர் வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய முன்னொரு கால வாழ்க்கையும், பிற்பகுதி வாழ்க்கையும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியும். அ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வந்து கடவுள தேடி பயணப்ப தான் எனக்கு வந்து இந்த ஞானம் கிடைச்சது. எனக்கு இந்த அனுபவம் இப்ப தான் கிடைச்சது. அப்படிங்கிறவங்க நெறைய முக்கியமான சித்தர்கள்லாம் வந்து கண்டிப்பா, சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்படி இவருக்கு பர்ட்டிகுலரா இந்த இடத்துல, இந்த நாள், இந்த வயசுல தான் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. அப்படிங்கிற மாரி ஏதாவது குறிப்புகள் எழுதியிருக்கிறாரா? அவரு முதல்ல அவரு வந்தது 30 வயசு சரீரத்தில அவரு வராரு. ம். அந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துறப்போ 30 வயது சரீரத்தில தான் வெளிப்படுத்துறாரு. ஓகே. ஆனா அந்த சரீரமே வந்து பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியா ஒரு செக் பண்ணும்போது அது 30 வயது சரீரம் அல்லன்றாங்க. ஓ! ஓகே. 30 வயசுல ஆமா. வரவரு 30 அவருடைய வயசுல உடல் தான் பாட்டு வெளிப்படுத்துறாரு. 30 வயசு இல்ல. சிவபிரபார சித்தயோகினா யாரு அப்படின்னு அ. 30 வயசுல தான் வெளிப்படுத்துறாரு. ஓகே. ஆனா அது 30 வயசுல அது சோதிக்கும்போது, இல்ல இவருக்கு 30 வயசுலாம் கிடையாது. அ. இவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200, 300 வருஷம் பழமையான உடல் ஓகே. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு எந்த வயசுல எப்படி வந்தாருன்றத நமக்கு செவி வழியா வந்த செய்திய மட்டும் தான் சொல்ல முடியுதோ தவிர, ம். ஆதாரங்களா கரெக்ட்டா ஏன்னா இவங்க வந்து அத்வைத போதிக்கு வரவங்க வந்து வயதே அவங்களுக்கு கிடையாது. ஓகே. கண்டிப்பா. முதல்ல நம்ம வயத கணிக்கிறோம்னா, சரீரத்த வச்சு நம்ம பிண்டத்த வச்சு தான் கணிப்போம். ம். சரீரம் வந்து அழியாதது. இந்த ஆன்மான்றது அழியாதது. அதுக்கு வயதே இல்ல. அதனால வயத பத்தி நாம ரொம்ப ஆலோசிச்சோம்னா, நம்ம தான் கன்ஃப்யூஷன் ஆயிடுவோம். கண்டிப்பாக. அதனால உடல் வச்சு பார்த்தீங்கன்னா, உடல்ல வந்து அவங்க ஒரு 300 வருடம் வாழ்ந்த ஒரு உடல்ல வெளிப்பட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க எந்த அ ஏரியாவுல இவர் வந்து வாழ்ந்தாரு? இந்த இடத்துல பொதுவா அதிகமா இவரு சித்தர்கள் வந்து மலைகள்ல, இந்த ஆமா. இடங்கள்ல தானே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா. அப்படிதான் அதான் இவரு நம்ப இருந்தாரா? யோசிக்கிறது என்னன்னா, சித்தர்கள்னா காடுல இருப்பாங்க ம். அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆமா. அப்படிதானே எல்லாருமே அப்படி நம்ம நெனைக்கிறோம். வர்ணிச்சுட்டாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த மாரி வர்ணங்கள் வந்து அந்த மாரி காமிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஒரு ஒரு இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இருப்போம் இல்லையா? ம். அந்த ஃபார்ம் ஹவுஸ இவங்க வனமா காட்டிட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு டியூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு தனியா ஒரு குளோபல் மாரி தனியா அத செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ம். மாரி சித்தர்கள வந்து ஆராய்ச்சி கூடங்கள வந்து இவங்க வனமா காட்டிட்டாங்க. ம். ஏன்னா வனத்தில வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சவுண்ட் இருக்காதுன்றதுனால, அந்த மாரி கேரக்டர்ல நம்ம இவங்க காட்டுல தான் இருப்பாங்க. ஓகே. இவங்க நம்மளோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா மக்களோடு மக்களா தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஓ! மக்களுக்காக தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஓகே. எங்கேயுமே காட்டுக்கு ஓடல. அவங்க எப்போ போறாங்க அப்படின்னா, 12 வருஷம் தவத்துக்கு போனா ஒரு குகைக்குள்ள போவாங்க. ஏன் அந்த குகைக்குள்ள போறாங்கன்னா, ஆக்ஸிஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ம். ஸோ அவங்க வந்து பிரீத்திங் வந்து குறைச்சா தான் அதிக வருடங்கள் உயிர் வாழ முடியும். ஓகே. ஸோ அதுக்காக தான் அவங்க குகைய தேடி போறது. இது சயின்ஸா போறாங்க.